வணக்கம் டார்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களுடைய பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற எஃப்எஃப் ஜேகேவோட மாஃபியா லவ் போலீஸ் மினி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அண்ட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. இவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ தப்பான முடிவு எதுவுமே எடுத்துடாதீங்க, ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் இப்போ வந்து வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். அண்டு புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிற ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போன்னா, நம்ம பாய்ஸ் 3 பேருக்குமே வந்துட்டு ஜாக்சன் கடத்தி கொண்டு போயிட்டு ட்ரக்கை அவ்வளோ போட்டு வச்சுருந்துருப்பான். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோடனே லைட்டாக ஜிம்மன் மட்டும் கண்ணை முடிச்ச மாதிரி இருப்பார். உங்களுக்கு அவங்கள பார்க்க அழுகையாக வரும், 3 பேரையுமே பார்க்க. ஸோ அந்த அவங்கள நீங்கள் வந்து அப்பா மாதிரி பார்ப்பேன்னு சொன்னால. ஸோ அந்த கான்ஸ்டபிள் இருந்துட்டு, என்னம்மா ஆச்சு, ஏம்மா நீ அழுற இப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ டாக்டரும் வந்து பார்த்ததுக்கப்புறமா ஜஸ்ட் அவங்களுக்கு கான்ஷியஸ் வருது. ஸோ நீங்கள் வேறு யாராவது எந்திரிச்சாங்கன்னா சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க. ஸோ அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அதோட விட்டுருப்போம். லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ எப்போ வந்து நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறீங்க, ஷோ எல்லாம் ஏன் தப்பு தான்டா, உங்களை நான் வேறு எங்கேயாவது வச்சுருந்துருக்கணும். ஜாக்சனுக்கு அவனுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சுங்கிற மாதிரியே இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அந்த கான்ஸ்டபிள் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க தான் வந்துட்டு ஜாக்சன் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே காண்டாகி கிளம்புறீங்க. ஒரு கெஃபேக்கு தான்டா கிளம்புறீங்க. ஸோ அங்கே வந்து டேயான் இருக்கான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு, டேயான் எவன் அவன் தெரிஞ்சுதா? யார் அதுன்னு தெரியலங்க மேம், ஆனால் ஜாக்சனுக்கு ரொம்பவே நெருக்கமானவன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வேறு ஒரு 2 நாள் போகலை மேம். அந்த 2 நாளில் தான் இந்த எல்லா பிளானுமே பண்ணியிருக்கானுங்க. ஓ, அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் எனக்கு சொல்லட்டேயான்? கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் மேம், உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க டேயான். அந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு கிளம்பிடுறீங்க. ஸோ டேயானுமே கிளம்பிடுறான், வேறு எது இன்ஃபர்மேஷன் வந்தால் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் உட்காண்ட்ருக்கீங்க. அப்போ வந்து லைட்டாக வந்துட்டு கண்ணை முழிக்கிறான். நீங்கள் போயிட்டு வி வி நான் தான் சொல்லு, என்ன ஆச்சு, எப்படி உங்களை கிட்னாப் பண்ணா? அது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு லைட்டாக அந்த ட்ரக்கோட அந்த சென்சேஷன் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் டாக்டர் கூப்பிட்டு, டாக்டர் இவங்க 3 பேருக்குமே கண்ணு முழிச்சாலும் அந்த ட்ரக்கோட சென்சேஷன் அப்படியே தான் இருக்குமா? இல்லை, அது மேக்ஸிமம் எங்களுக்கு நிறைய இன்ஜெக்ட் பண்ணனால போகிறதுக்கு ஒரு 1 டே ஃபுல்லானாலும் ஆகும். இதுக்கு வேறு வழி இல்லையா டாக்டர்? 1 டே ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஃபீமேல் கான்ஸ்டபிள் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்துட்டு, மேம் நீங்கள் நேற்றுலேருந்து எதுவுமே சாப்பிட்ல மேம், கொஞ்சம் இதே சாப்பிடுங்களேன். எனக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் போங்க. மேம் நானும் பார்க்குறேன், கேவலம் இந்த அக்யூஸ்டுக்காக ஏன் மேம் நீங்கள் சாப்பிட? அவங்கள பற்றி எதுவும் பேசாத, கிளம்பி போய்ங்கிறது. எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும், கிளம்பு. ஆனால் மேம் கிளம்புன்னு. ஓகே மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வந்துட்டு அந்த வயசானவர் இருக்கால, அந்த கான்ஸ்டபிள் வராரு. அவர் வந்துட்டு, ஃபைன்மா போய் கொஞ்சமே சாப்பிடு, எனக்கு ஒன்றும் வேணாம், ஆனால் நீ சாப்பிட்டா தானே இவனுங்களை பார்த்துக்க முடியும். ஆனால் வயன், நான் கிட்ட ஒன்று கேட்கணும், இந்த அக்யூஸ்டுக்காக எதுக்கும் நீ இப்படி சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற? அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது தானே உன்னோட நோக்கம். அவன் அந்த ஜாக்சனோட கையால் செத்த அவனுக்கு என்ன இங்கே பாருங்க, பெரியவங்கன்னு பார்க்குறேன்,
இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியாது இப்போ நீங்கள் பேசின வார்த்தைக்கு. சாரி வயன். ஆனால் இவங்க செத்தா உனக்கு என்ன? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் எனக்கு தெரிஞ்சாகணும் வயன். நீ சொல்லுவ நான் அனாதை தானே. நீ அனாதை இல்லைம்மா. என்னதான் நீ இருந்தாலும் இப்போ வரைக்குமே நீ என்னை அப்பான்னு கூப்பிட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் நீ என்னோட பொண்ணாக தான் பார்த்துட்ருக்கேன். நான் லீகலாக தத்தெடுக்கல, அவ்வளோதான். என் பொண்ணை பற்றி எனக்கு எல்லாமே தெரியணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு சடனாக டியர்ஸ் அப்படியே அவ்வளோ வருது. நீங்கள் அப்படியே ஒரு ஹக் பண்ணிட்டு அழறீங்க. பா எனக்கு எனக்கு தெரியலப்பா. என் லைஃப்பில் இருந்தவங்க எல்லாருமே விட்டுட்டு 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 போகிறாங்க. நடுவில் நான் மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் தனி மரமாக நிற்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. நான் யாரை நம்பினாலும் யார் மேலே அவ்வளோ லவ் வச்சாலும் எதுக்காக அந்த கடவுள் என்றது பிரிக்கிறாரு எனக்கு தெரியல. எனக்கு உங்களை கூட அப்பான்னு கூப்பிட பயமாக இருக்குது. உங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாரோன்னு. அப்படிலாம் பண்ண மாட்டார் என் கடவுள். உனக்கும் இவங்க 3 பேருக்கு என்ன வயன் சம்மதம் சொல்ல? அவங்க 3 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது அவங்ககிட்ட பேசும்போது அவனுங்க அப்படி தான் பேசுவானுங்க எனக்கு தெரியும். ஆனால் அவங்ககிட்ட பேசுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வயன். என்ன நீ அண்ணாதான்னு சொல்லும் போது அவனுங்க 3 பேரும் அவ்வளோ வேதனையில் துடிச்சானுங்க. அதை நான் பார்த்தேன். உனக்கும் அவனுங்களுக்கும் நடுவில் என்னம்மா? இந்த விஷயத்தை இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். முதல் தடவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த ஜாக்சனுக்கு எப்படி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரில. நீ நம்பி என்கிட்ட சொல்லுவேன், உன் அப்பாவை நம்பி. இல்லைனா நீ சொல்ல வேணாம். அப்பா நான் சொல்கிறேன்ப்பா, சொல்கிறேன். இத்தனை வருஷமாக என் மனசில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய மேன்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஊரில் பெரிய மாஃபியா. ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு பெட்ரூமில் காமிச்சா, சிக்கி போதும்டா விட்றா, என்னால் முடியல ஜேகே, பெயினாக இருக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கு சத்தியம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் செம்ம ஃபீலாக இருக்கும். ஆனால் ஜேகே முடியல. இதோட 4th ரவுண்ட் போயிட்டுருக்கோம். முடியலடா, வலிக்குது. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ப்ளீஸ். 15 மினிட்ஸா? முடியாது, நீ முதல்ல தள்ளு ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு வந்து அங்கே ஒரு மேக் அவுட் செக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஜேகே சைடில் படுத்திருக்கான். செம்ம ஃபீலுவேன். சத்தியமாக முடியலடி, இன்னும் ஏறுது. நான் என்ன பண்ணேன்? அவனுக்கு தான் பெயினாக இருக்குன்னு சொல்கிற, பின்ன பெயினாக இருக்காதா? எப்படி திரும்ப வலிக்குது? நீ பவுக்கில் வச்சு அப்படி இது பண்ணுற, பெயின் தாங்க முடியல ஜேகே. ரொம்பவே ஃபோர்ஸாக போகிறடா. வர நீ ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு இருக்க. உன் புருஷன் அப்படி தாண்டி ஆகிட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து சரி ஜேகே சொல்லு, நம்ம எப்போட மேரேஜ் பண்ணிக்கலாம்? மேரேஜை பற்றி இப்போ பேசாதன்னு பல தடவை சொல்லியிருக்கோம். மேரேஜ் பண்ணாமல் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் ஜேகே, டிஸப்பாயிண்ட் பண்ணாத வாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு எழுந்திரிச்சு அவனோட ஷர்ட்டு, அவனோட பேண்ட்டெல்லாம் அவனோட ஒரு டிஷர்ட்டு, ஒரு சாக்ஸ் வந்து போட்டு கீழே அவன் பார்க்கில் போயிடுறான். நீங்கள் அப்படியே பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு, ஏன் இப்போ பாரு மேரேஜை பற்றி பேசினாலே இப்படி போகிறான்? என்ன தான் பண்ணுறதோ? எனக்கும் ஆசையாக இருக்காதா லீகலாக மேரேஜ்லாம் பண்ணிக்கணும்னு? என் அப்பா அம்மா இருந்திருந்தால் அப்படி விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ இவன் தான் என் வாழ்க்கைன்னே இருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் தூங்கிடுறீங்க. ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock பக்கமாக தான் நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம பாடி பெயின். நீங்கள் ஏஞ்சி அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் ஒரு ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஷார்ட்ஸு, தென் ஒரே ஒரு டிஷர்ட், அதுவுமே கொஞ்சம் உங்கள் ஹிப்புக்கு மேலே தான் இருக்குது. ரொம்ப டைட்டாக தான் போட்டிருக்கீங்க. ஆனால் அது பார்க்க வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் போட்டு நீங்கள் பார்க்கல கீழே வரீங்க. ஜேகே பார்த்துட்டு, ஏய்
என்னடா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடான்னு. நான் சொல்கிறத நீ கேட்குறியா? நீ சொல்கிறத மட்டும் எதுக்கு நான் கேட்கணும்? வயன் படுத்தாத வயன். என் வீட்டுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியும்ல. நல்ல வேளை பாடி கார்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே நிற்க வச்சுருக்கேன். உள்ளே நின்னானுங்கன்னா பொண்ணையே தான் பார்ப்பானுங்க. பார்த்துட்டு போகிறானுங்க. உனக்கு என்ன? ஏய் வாயை கிழிச்சிரும் வயன், மூட்டு படா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பார்க்கல ஃப்ரிட்ஜில் போய் ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜேகே திடீர்னு கிட்ட வந்துட்டு உங்கள் வாயில் கரெக்டாக தண்ணி இருக்கும். அவன் வந்துட்டு உங்களோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சி என்னடி ஓவராக தான் எகுறா, என்ன ரொம்ப திமிரு ஏறிடுச்சா என்ன? விடு ஜேகே. இப்போ நான் எத்தனை 2 monthஸாக நான் அவன்கிட்ட கேட்டுட்ருக்கேன். டெய்லியும் கேட்குறேன். ஆனால் நீ சொல்கிற ஒரே வார்த்தை அதெல்லாம் இப்போ வேணாம், அதெல்லாம் இப்போ வேணாம், அதெல்லாம் இப்போ வேணாம். என்ன என்னை பொண்டாட்டி ஆக்கலான்னு பார்க்குறியா இல்லை நீ பார்க்கல வச்சுக்கலான்னு பார்க்குறியா? வயின் வாய் கிழிச்சிடும் அப்படி பேசினா. நீ பண்ணுறது பார்த்தா அப்படி தான் ஜேகே இருக்குது. நீ பண்ணுறது பார்த்தா அப்படி தான் இருக்குது. என் கொட்டை பேத்தாதடி. நான் கொட்டை பேத்தல ஜேகே. எனக்கும் ஆசையாக இருக்காதா லீகலாக வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும்னு? 2 பேரும் லவ் பண்ணுறோம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மேரேஜ் பண்ணணும் எனக்கும் ஆசையாக இருக்கும்லடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து அப்படியே காண்டாயிட்டு உங்கள் கையில் அந்த பாட்டிலை பிடுங்கி போட்டு அவன் போயிடுறான். நீங்களாம் சரி அந்த சைக்கோ லவ் பண்ணி வச்சுருக்கேன் சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த பாட்டிலை எடுத்து டஸ்ட்பினில் போட்டு நீங்கள் வந்துட்டு சரி இதே குக் பண்ணலாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போயே வந்துட்டு பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து ஒரு பக்கம் குக் பண்ணலான்னு தோணுது, ஒரு பக்கம் பண்ண வேணான்னு தோணுது. ஸோ நீங்கள் பார்க்குற போய் சோஃபாவில் உட்காருங்க. ஜேகே அங்கே தான் இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு ஜேகே 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 என்ன நைட்டெல்லாம் என்னால் சமைக்க முடியாது, ஃபுட் ஆர்டர் பண்ணேன். ஏய் மார்னிங் தானே ஆர்டர் பண்ணேன். ஆஃப்டர்நூன் என்ன பண்ணேன்? என்னால் சமைக்க முடியாது நின்றுட்டு மூடிட்டு ஆர்டர் பண்ணு அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து அவனுமே ஆர்டர் பண்ணுறான். ஆர்டர் பண்ணி வச்சுட்டு எப்போ பாரு வெளியவே சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதில்லை வயன், எனக்கும் தெரியும், நீ மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஜேகே வந்து நியூஸ் சேனல் தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ செம்ம கொடூரமாலாம் கொன்று வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க யாரா இப்படிலாம் கொல்றது, இப்படி கொன்று வச்சுருக்காங்க. வேற யார்? நான் நீயா ஜேகே இப்படி கொன்று வச்ச? உனக்கு தான் தெரியும்ல நம்ம மாஃபியான்னு. நீ மாஃபியான்னு தெரியும், ஆனால் சைக்கோன்னு எனக்கு தெரியாது. இதை கூட இப்படி கொடூரமாக கொண்டு வச்சுருக்க. ஏதோ சைக்கோ கொண்டா கூட இப்படி கொல்ல மாட்டான் போல். அவன் ஸ்கின்னெல்லாம் பிச்சு எதுக்குடா? அது எதுக்கு கொல்லனா ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? ஒரு 14 வயசு 15 வயசுன்னு வச்சுக்கோ, ஒரு பொண்ணு ஜஸ்ட் ஒரு நாள் ரூட் மாற்றி இவள் வீட்டு பக்கம் போயிருக்கான். அவள் போனதை பார்த்துட்டு திருப்பி அவள் அதே வழியில் வரும்போது அவளை கிட்னாப் பண்ணி அவளை பிடிச்சி நான் இப்போ கொன்று வச்சுருக்கேன்ல அதை விட மோசமாக சதைச்சி வச்சுருந்தான் அவன். அது பார்க்கும்போது எப்படி தோணும்? என்ன ஜேகே சொல்கிற? இப்படிலாம் நடக்குமாடா? கண்டிப்பாக நடக்கும். நம்ம ஊர்லலாம் போலீஸு, வக்கீல், ஜட்ஜு இவங்கெல்லாம் இல்லாத விஷயத்த நோண்டி கேட்பாங்க. ஆனால் எந்த விஷயத்த எதை பற்றி வெளியே கொண்டு வரணுமோ அதை பற்றி கேட்கவே மாட்டாங்கடி. அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். ஆனால் வெளியே என்ன தெரியுமா சொல்லாங்க? மாஃபியா, வில்லன். ஆனால் அந்த பேர் நல்லா தாண்டி இருக்கு செல்லாம். ஆனால் ஜேகே இந்த மாதிரி எனக்கு நடந்தால் வாய மூடுவேன். இப்படி பேசாதன்னு சொல்லியிருக்கேன். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஒருவேளை நாளைக்கு நான் செத்தேன் ஜேகே சொல்கிறேன்டி, நடக்காமலாம் இருக்காது. நாளைக்கே நான் செத்தாலும் நீ தான் இங்கேருந்து என்னோடய வேலையை பண்ணணும், புரியுதா? பட் ஆனால் ஜேகே உன் அளவுக்கு என்கிட்ட கட்ஸ் எல்லாம் கிடையாதுடா. ஐயோ என்னோட செல்ல ஃப்ரெண்ட்ஸஸ், நான் சும்மா தான் சொன்னேன். உனக்குலாம் இந்த மாஃபியா வேலை தெரியாதுன்னு எனக்கும் தெரியும். சரிப்பா நம்ம எது ட்ராமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒரு ட்ராமா வச்சுருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதில் செம்மையாக ஒரு ரெய்னி ஒரு ரோடே காலியாக இருக்குது, செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. அதில் இருக்கிற ஹீரோயினும் செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே அப்படியே பொறுமையாக உங்கள் ஷோல்டரில் கை போடுறான். நீங்கள் என்ன? ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான்னா, நீங்கள் நீ எதுக்கு வலை வீசுறன்னு தெரியுது ராஜா, மூடிட்டு கை எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கழுத்துக்கிட்ட கை வச்சு ரொம்ப க்ளோஸாக இழுத்து அவனோட ஃபேஸை வந்து உங்கள் கழுத்துக்கிட்ட வச்சுக்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு பண்ணுறான். உங்களுக்கு கூசுது. ஜேகே கம்முன்னுடா,
ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு சரியா? படத்தை பார்க்க விடு. நீ படத்தை பார்க்க விடாத. நான் பண்ணுறத ஃபஸ்ட்டு பாரு, அப்புறம் படத்தை பாருடி. பக்கத்தில் இருக்க புருஷனை விட படத்தில் இருக்கவனாடி முக்கியம். ஆமாம். ஏ ஆமாம், மூட்டு படத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகே வந்து சில டைம் உங்கள்கிட்ட குழந்த மாதிரியும், சில டைம் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு புலி மாதிரியும் தான் நடந்துப்பான். உங்களுக்கு ஜேகேவோட கேரக்டர் பற்றி நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும். பட் சம்டைம்ஸ் நீங்கள் கோவத்தில் இருந்தீங்கன்னா சண்டை பெருசாகும். ஆனால் 2 பேருமே வந்துட்டு விட்டு போனதும் இல்லை, விட்டு கொடுத்ததும் கிடையாது யார்கிட்டேயும். ஸோ அப்படியே வந்துட்டு வந்துட்டு அதில் அந்த கிஸ்ஸினை பார்த்துட்டு அவங்கள கிஸ் பண்ணலான்னு வரேன்னா கரெக்டாக காலிங் பெல் ரிங் ஆகுது. வந்துட்டானுங்களா, போய் கதவை தரேன். நான் போக முடியாது, நீ ஏஞ்சி போ. போடி, நீயே போடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் வந்துட்டு ரொம்ப தாண்டி பண்ணுற அந்த மாதிரி அவனும் ஏஞ்சி போயிட்டு டின்னரும் வாங்கிட்டு வந்துடுறான். சரி வா சாப்பிட்லாம், எனக்கு இப்போ பசிக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். பையன் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டைமுக்கு சாப்பிட்ணும். ஐயோ ஆரம்பிச்சிடாத ஜேகே பாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க டைனிங் டேபிளுக்கு. ஸோ ஒரு 4 டேபிள் போட்ட மாதிரி தான், குட்டியாக தான் டைனிங் டேபிள் இருக்கும். ஆனால் பெரிய மேன்ஷனு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது நிறைய பேர் வந்தாங்கன்னா அந்த டேபிளை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பீங்க. மற்றபடி நீங்கள் 2 பேர் இருக்கும்போது ஒரு 4 பேர் உட்கார மாதிரி தான் நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. கரெக்டாக காலிங் பெல் ரிங் ஆகுதா, நீங்கள் பார்த்துட்டு நினச்சேன் சாப்பிட்ற நேரத்தில் எவன் வரான்னு கரெக்டாக வந்துடுவானுங்கடா. எவன் வரானாலே இவனுங்க வந்துடுவானுங்க. ஏய் போய் கதை திறப்போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகேவை எட்டி உதைக்கிறீங்க. ஜேகே அம்மா என்னடி வரவ ரொம்ப தான் பண்ணுற, அதெல்லாம் அப்படி தான் போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜேகேயும் வந்துட்டு போய் பார்த்தா ஜிம்முனும் வியும் தான் நிற்கிறாங்க. மச்சான் வாங்கடா வாங்க, அவள்கிட்ட வாங்கி கட்டிக்கிறதுனே வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவனா முனைவிக்கிட்டே கூப்பிட்றான். ஸோ வந்துட்டு மச்சான் என்ன மச்சான் சமைச்ச? ஒன்றும் சமைக்கல, கடையில் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா? தங்கச்சி நீ இங்கே தான் இருக்கியா? ஆமாண்டா அண்ணா இங்கே தான் இருக்கேன், நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிம்மினியும் பார்த்து கேட்குறீங்களா? என்னடி என் ஃப்ரெண்ட்ஸ் வாடப்படன்னு கூப்பிட்ற? ஹலோ, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் எனக்கு அண்ணனுங்க, ஏன் அண்ணன் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன், உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களா? அப்போ 3 பேர் நிற்கிறானுங்க. ஆக்சுவலி அவனுங்க வெளியே தான் புலி மாதிரி, உங்ககிட்ட அவனுங்க அப்படியே 3 பேருமே பூனை மாதிரி தான் இருப்பானுங்க. ஜேகே வந்துட்டா அப்படியே பூனை தான். ஜேகே கூட சரி ஜிம்முன்னு அப்படியே பூனை தான். ஜேகே மட்டும்தான் உங்கள்கிட்ட அப்பப்போ புலி மாதிரியே நடந்துப்பான். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. சேர்றா விட்றா தங்கச்சி தானே, வந்தீங்களா உங்களுக்குலாம் இங்கே சோறு கிடையாது, மரியாதை எந்திச்சு கிளம்புங்கடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாம்மா இப்படி துரத்துற அண்ணனை வேறு எப்படி துரத்துறது? நம்ம கொய்யால வந்து சாப்பிட்டு போகிறீங்க, ஒரு நாளே சமைச்சு கொடுத்தீங்களாடா? இந்த பரதேசி பையனும் வேணாங்க இது பண்ணுறான். என்ன பண்ணா அது அவன்கிட்டே கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் உங்களோட ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் வந்து ஜேக்கோட கை பிடிச்சி இழுத்துட்டு டே என்னடா பண்ண? உன் தங்கச்சிடா, பரவாயில்லடா நமக்குள்ளே பேசிக்காததே என்ன அந்த மாதிரி ஜிம்மன் சொல்கிறானா? மேக் அவுட் பண்ண போதுமா? அதுக்கு தான் தங்கச்சி இந்த கோவத்தில் இருக்கா? அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா நீ மேக்கப் பண்ணதுன்னா ஆரம்பிச்சேன்னா எப்படி முடிப்பேன்னு எங்களுக்கு தானடா தெரியும். ஆள் இல்லாதப்பயே செல்ஃபாக பண்ணிட்டு சுற்றுவ. ஏய் வேணாம். சரி உண்மைகள் சில நேரத்தில் கசக்க தான் செய்யும் ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜிம்முன்னு சொல்கிறான்னா, நீ முதல்ல மூடிட்டு கிளம்புங்கடா அப்படின்னு 2 பேரும் துரத்தி விடுறான். உங்களுக்கு சிரிப்பாக வருது, நீங்கள் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க. நேராக டோரை லாக் பண்ணிட்டு பார்த்தா அந்த பக்கம் ஜிம்முனும் வியும் என்னடா இவன் இப்படி துரத்துறான்? சரி வாடா மச்சான் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலான்ட்டு ஜிம்முன்னு சொல்ல, மூடிட்டு நீ உன் வீட்டுக்கு நான் என் வீட்டுக்கு போகிறேன். சரி ஓகே ரைட்டு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கிளம்பிடுறானுங்க வெக்கமே இல்லாமல். ஸோ இங்கே வந்துட்டு ஜேகே அவங்கக்கிட்ட வந்துட்டு நாய என்னத்தை பேசணும் தெரியாதாடி? ஏன் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் தானே, அப்புறம் என்ன? சத்தியமாக சொல்லு, என் கூட முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் ஒன்று கூட சொல்ல மாட்டேன். அது நான் சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன் தான், அதுக்கு நீயும் சொல்லுவியா? வெக்கமா இல்லை உனக்கு? பொண்ணு தானே நீ? பொண்ணு தான். இப்போ நான் பையனா சொன்னேன்? ஒருவேளை நான் இப்போ பையனாக இருந்தால் நீ கேவாக இருப்ப ஜேகே. வாயை மூட்ரி, எங்கடி இப்பெல்லாம் பேச கற்றுக்கிட்ட? வீட்டில் தானடி இருக்கேன்? வீட்டில் தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு எல்லாம் பேச தெரியும். ஸ்டார்டிங்கில் ஆனால் இப்படி இல்லையேடி, ஆரம்பத்தில் நீ இவ்வளோ ஹார்டாக இருந்த, மதியம் எப்படி வச்சு செஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? ஏன்டி இது தாங்க முடியாமல் பண்ணிட்டான், அதையே போட்டு நோண்டாத. ஓகேடா மிஸ், இதோட இந்த பாட்டை நம்ம என் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பாட்டு வர இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். பா.